இந்த ரெசிபியை சாப்பிட்டீங்கல்ல, இந்த பொட்டேட்டோ லாலிபப் இது எப்படிடா இருக்கு? சூப்பராக இருக்கா? இன்னொன்று வேணுமா? யாருக்கு வேணும்? பிடிச்சிக்கோ சாலு, உனக்கு பிடிச்சிக்கோ. சரி, ஓகே, தேங்க்யூ. வணக்கம், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த பொட்டேட்டோ இது வேக வச்சது ஒரு உருளைக்கிழங்கு, இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு பீஸு, இது 2 ப்ரெட்டு, இதை வச்சு தான் நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், ஒரு வெங்காயம் கட் பண்ணது, மல்லித்தலை தேவையான அளவுக்கு, சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவுக்கு. இது வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கையும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவையும் நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், கட் பண்ண வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, மல்லித்தலை. இப்போ இந்த ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தண்ணியில் அப்படியே நனைச்சிட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் இப்போ சால்ட்டு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, இதை போட்டு நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது தேவையோ அந்த அளவுக்கு எந்த டிசைன் நீங்கள் போட்டுக்கணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி உருட்டி இருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணி பொரிக்க வேண்டியது தான். அப்புறம் இப்போ தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் நான் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும், எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டு அப்புறம் தான் இதை நம்ம திருப்பி போடணும். இப்போ இது குக் ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துட்டு மீதம் உள்ளதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஒரு சுவையான குழந்தைகளுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு லாலிபப், பொட்டேட்டோ லாலிபப். லாஸ்ட் பேட்ச் எடுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. எல்லோரும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்குரிய ஒரு ஸ்நாக் இது. ஒரு ஸ்டார்டராகவும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குழந்தைகளுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். நான் இதை வந்து சாப்பிட்டு பார்த்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.